என் பேர் சான்மா. நான் என்எஸ்கே நகரில் வேலை பார்க்குறேன். இங்கேருந்து 59 பஸ்ஸு பிடிச்சி தான் அங்கே போய் இறங்குவேன். இன்றைக்கி காலைல 8:10க்கு அந்த பஸ்ஸு ஏறினேன். 8:15 மணிக்கு எடுத்தாங்க. என் ஸ்டாப்பு வர ஒரு ஸ்டாப்புக்கு முன்னாடி எப்பயுமே நான் எந்திரிச்சிடுவேன். அம்ஜிகிற ஸ்டாப் வந்தோன்னே அடுத்த ஸ்டாப் நான் இறங்குற ஸ்டாப். சரி இறங்கணுமேன்றதுக்காண்டி நான் ஃப்ரண்ட்டில் இருக்கின்ற கம்பியை பிடிச்சிக்கிட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணேன். எந்திரிக்க ட்ரை பண்ணும்போதே 2 கால் கீழே போயிடுச்சு. என் பாடி ஃபுல்லாக இது வரைக்கும் போயிடுச்சு. அது போனதும் நான் கத்த ஆரம்பித்தேன். பஸ்ஸில் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பித்தேன். அது கத்தவும் எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, நான் கீழே விழலை, பஸ்ஸில் தான் விழுந்திருக்கேன், அந்த பலகையை உடைச்சிட்டு நான் கீழே விழலைன்னு நினச்சிக்கிட்டு அவங்க என்னாச்சுன்னு சொல்லி என்னை கைப்பிடி இல்லை நான் ஃபுல்லாக கீழே இறங்கிட்டேன், பஸ்ஸை ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள். எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தான் கத்தி பஸ்ஸை ஸ்டாப் பண்ணாங்க. அவங்க ஸ்டாப் சொல்லி கூட அது ஒரு 1 செகண்ட் அந்த மாதிரி போய் தான் அந்த பஸ்ஸு ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறம் பஸ்ஸு நிப்பாட்டின உடனே அங்கே இருந்த கண்டக்டரும் அங்கே பக்கத்தில் இருந்தவங்க எல்லோரும் என்னை மேலே தூக்க முயற்சி பண்ணாங்க. நான் சொன்னேன் நான் ஃபுல்லாக கீழே இறங்கிட்டேன், என் கால் ஃபுல்லாக கீழே தரைக்கு வந்துடுச்சு, நான் அதனால் என்னை மேலே தூக்காதீங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா நீங்கள் மேலே தூக்குனீங்கன்னா அந்த கட்டைக்கிட்டலாம் எனக்கு தான் குத்தும் திருப்பி. நான் என்ன நினச்சேன், நான் கீழே இறங்கி பஸ்ஸு வழியாக நான் வெளியில் வந்துடுன்னு சொல்லி நான் பஸ்ஸு பேக் சைடு வழியாக தான் வெளியே வந்தேன். அது வந்ததும் எனக்கு கொஞ்சம் பதட்டமாக ஆகிடுச்சு. அப்புறம் என்ன நடந்தது யோசிக்க கூட இல்லை. நான் வேலை பார்க்குற இடத்துல கூட நான் எதுவுமே இதை பற்றி நான் வாயை திறக்கல. எனக்கு அமைதியாக இருக்கணும்னு தோணுச்சு. நான் இன்றைக்கி ஃபுல்லாக அப்படி தான் இருந்து நான் வந்திருக்கேன். நான் ரொம்ப நான் போலீஸ்காரங்களுக்கு நானும் இன்ஃபார்ம் பண்ணலை. யார் இதை பண்ணான்னு கூட எனக்கு தெரியல. யார் மூலியமாகவும் வீடியோ போய் மட்டும்தான் இப்போ இதெல்லாம் எனக்கே அப்புறமா தான் தெரியும். நியூஸில் வந்திருக்கு அப்படின்ற விஷயமே எனக்கே இப்போ தான் தெரியும். 3 மணிக்கு மேலே தான் தெரியும். அது வரைக்கும் எனக்கே தெரியாது. நான் எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு மட்டும்தான், அதுவும் ஒரு 9:30 மணிக்கு மேலே தான் அவங்கக்கிட்டே நான் விஷயத்த சொன்னேன். இந்த மாதிரி ஆயிடுச்சு, கீழே விழுந்துட்டேன், அப்போ நீ வேலை பார்க்காத வீட்டுக்கு வா அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் தான் சொன்னேன் எனக்கு டயர்டாக இருக்குது ஒரு மாதிரி, இப்போ தான் பஸ்ஸை விட்டு இறங்கியிருக்கேன், திருப்பி என்னால் ட்ராவல் பண்ண முடியாது, நான் பேசாமல் இங்கே இருந்துட்டு நான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சுன்னா நானே கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் இருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏதாச்சும் அடிபட்டிருக்கா அப்படின்னாங்க. எனக்கு பேசணும்னு தோணலை. முதல்ல ஏதாச்சும் அடிபட்டுதா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நான் எனக்கு இல்லை, எதுவும் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. எனக்கு எங்கேயுமே போக எனக்கு உயிர் பயம், அந்த மாதிரி எனக்கு ஒரு சூழ்நிலை வந்தவுடனே எனக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னே ஃபஸ்ட்டு எனக்கு புரியல. நானே கொஞ்சமாக தான் தெளிய ஆரம்பித்தேன். நான் வேலை தான் சொல்கிறேனே, நான் வேலை பார்க்குற எங்கள் ஓனர்கிட்ட கூட நான் சொல்லலை, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு கூட நான் அவர்கிட்ட பேசலை. அப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் தான் எனக்கு டைம் ஆக தான் எனக்கு அது புரிதலே வந்தது. அதுக்கப்புறம் ஃபோனுக்கு மேலே ஃபோனு வரவு தான் சரி போதும் வேலை பார்த்தது, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம், முடியலன்னு சொல்லி தான் நான் வீட்டுக்கே கிளம்பினேன். பஸ்ஸு எப்படி உடஞ்ச நிலைமையில இருந்ததா? நீங்கள் பஸ்ஸு உடஞ்ச நிலைமையில் இருந்ததா இல்லையா நான் குனிஞ்சு பார்க்கல அது என்னவா இருக்குன்னு. ஆனால் அந்த பஸ்லேருந்து நான் கீழே விழுந்த உடனே அந்த கண்டக்டர் அந்த அந்த ப்ளோடை கையில் எடுத்தார். அது ரொம்ப மக்கி போயிருந்தது. நான் இல்லை, சின்ன குழந்தையாக இருந்தாலும் அது வழியாக விழ வாய்ப்பு இருக்குது. நானாக இருக்கவோ தப்பிச்சுக்கிட்டேன், வேறு யாராச்சும் இருந்தால் செத்து தான் போயிருப்பான். என் நிலைமையும் இதுதான், நான் ஸ்ட்ராங்காக பிடிச்சதால நான் தப்பிச்சேன். நான் அதை மட்டும் கொஞ்சம் லூஸ் பண்ணியிருந்தேன்னா நான் செத்து தான் போயிருப்பேன். 2 நிமிஷம் கரெக்டாக அங்கேருந்து அந்த சிக்னல் தாண்டி ஸ்டாப் ஆகிற கிட்ட தான் அது 2 செகண்ட் ஆச்சு. அந்த எனக்கு அது தெளியவே ஒரு அரை நாள் மேலே தேவைப்பட்டது எனக்கு அதுலேருந்து வெளியில் வரவே. இதுதான் நடந்தது. இது போன்று நிறைய பேர் இந்த மாதிரி இருக்குது, நிறைய தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதுக்கு கவர்மெண்ட் தான் ஏதாச்சும் பண்ணணும். வேறு யாரையும் நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஆமாம், விழுந்துரும். வயசானவங்க இருந்தாலும் விழுந்துருவாங்க, குழந்தைங்க இருந்தாலும் விழுந்துருவாங்க தான், கண்டிப்பாக விழுவாங்க. விழுந்தாங்கன்னா பொழைக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க போகிற ஸ்பீடுக்கு நம்ம கீழே விழுறதால பின்னாடியும் வண்டி வரும். அந்த வண்டியில் ஒன்றும் நமக்கு நடக்கலைன்னா கூட அடுத்த வண்டியில் கண்டிப்பாக நடக்கும். என் கையோ காலோ ஏதோ ஒன்று போயிருந்தால் எனக்கு யார் பதில் சொல்லியிருப்பாங்க? யார் என்ன பண்ணியிருக்க முடியும்? ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நான் அல்லா செஞ்ச, நிஜமாகவே நான் அல்லாவை தான் சொல்லுவேன். அவன் என்ன சொல்கிறது, என்னை மழையில் அவன் தப்பிக்க வச்சுருக்கான், எனக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்கான் என் கடவுள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் வேறு எதையும் சொல்ல விரும்புகிறேன்.
அல்லாஹ் ஒருவனே அவன் தான் என்னை காப்பாற்றணும். அரசுக்கு எதனா கோரிக்கை அந்த மாதிரி ஏதாவது? அரசுக்கு கோரிக்கை அதை தான் சொன்னேனே, பஸ்ஸை முடிஞ்ச அளவுக்கு பார்த்து எடுங்க. பயணிகள் ரொம்ப முக்கியம், ஓட்டு போட கூட முக்கியம். அதுக்காண்டியாவது பார்த்து எடுங்க, அவ்வளோதான் சொல்லணும். வேறு என்ன சொல்ல? இதுக்கு மேலே சொல்ல ஒன்றுமே இல்லையே. ஓட்டு போடவாவது ஜனம் வேணும்ல. எல்லாருமே போயிட்டாக்கா அப்புறம் யார் ஓட்டு போடுவா? அது ஒன்று இருக்குல்ல. காவல்துறைக்கு ஏதோ புகார் அடிக்க போறீங்களா? நான் எந்த புகாரும் பண்ணலை. காவல்துறையிலேருந்து எனக்கு தான் ஃபோன் வந்தது, என்ன ஆச்சு, ஏதாவது அடிபட்டிருக்கா? அது கூட நான் இன்ஃபார்ம் பண்ணலை. அது யார் இன்ஃபார்ம் பண்ணாங்க, இல்லை மீடியா மூலியமாக போச்சா, அதுவும் எனக்கு தெரியாது. நான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நான் வெளியில் சொல்லக்கூட இல்லை யாருக்கிட்டையுமே. நான் வந்து எனக்கு இதுலேருந்து வெளியில் வரவே முடியல. அப்புறம் நான் எப்படி சொல்லுவேன் இதெல்லாம்? என் ஃபேமிலிக்கு மட்டும்தான் நான் சொன்னேன். அவங்களும் என்ன சொன்னாங்க, கிளம்பி வந்துருன்னு தான் சொன்னாங்க. எனக்கு இருந்த பதட்டத்தில் எனக்கு என்னால் கிளம்பி வர முடியல. உடனே இன்னொரு பஸ்ஸு இன்னொரு ட்ராவல்னால் அது முடியாது. அதனால் அது கஷ்டமாக இருந்தது, நான் வரல. இப்போ தான் வேலையை முடிச்சுட்டு நான் வந்தேன். எனக்கு ரிலாக்ஸாக தான் நான் வந்திருக்கேன், அவ்வளோதான். இப்போ தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸே ஆகியிருக்கேன். அதுலேருந்து எனக்கே என்ன அடிபட்டிருக்கு நானே வீட்டுக்கு போனால் தான் தெரியும். வந்து அந்த பேருந்துக்கான ஒரு பதட்டம் உங்ககிட்ட இருக்கும்? என்றைக்குமே நான் சாகிற வரைக்கும், எனக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் இருக்கும் கண்டிப்பாக. எந்த பஸ் ஏறினாலும் கொஞ்சம் காலை அழுத்தி வச்சியே பார்ப்பேன் நினைக்கிறேன். இனிமேல் ரொம்ப மோசமாக இருக்குது. உங்களை மாதிரி இல்லத்தரசிக்கு பல பேர் வந்து வேலைக்கு வந்து பஸ்ஸில் தான் பயணிக்கிறாங்க. எனக்கு பஸ்ஸில் போகலாமா வேணாமான்னு இருக்குது. இப்போ வந்த பஸ்ஸும் அதே 59 தான் வந்தேன். காலையில் உட்காரும்போது பேக் சீட்டில் உட்காந்தேன். இப்போ வரும்போது ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்தேன். ஃப்ரண்ட் சீட் உடஞ்சி எங்கே நம்ம உள்ளே போயிடுவோம், அந்த ஒரு பயம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. 2 காலையும் நான் வந்து அந்த ஒரு ஹைட்டார் அது மேலே வச்சுக்கிட்டே நான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வந்தேன் வீட்டுக்கு. என் பேர் தமீம், நான் அவங்களோட ஹஸ்பண்ட். அவங்க எப்பவுமே காலையில் பஸ்ஸில் தான் போவாங்க. நான் தான் எப்பவுமே பஸ் ஏற்றி விடுவேன் காலையில் 8 மணி 8:15 மணிக்கு. இன்றைக்கி எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது கேட்டோன்னே ரொம்ப பதட்டமாகிட்டேன். உண்மையிலே ரொம்ப பதட்டமாகிட்டேன். ஏன்னா அவங்க சொல்லும் போதே எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது, இந்த மாதிரி ஆகிடுச்சின்னு சொல்லவும். எனக்கு கையும் உள்ள காலம். நான் ஒரு ஆட்டோ ஓட்டுனர். நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் தலைகால் புரியாமல் இருந்தேன். அப்புறம் சொன்னேன், அடிக்கடி எதனா பட்டிருக்காமா இல்லைனா சொல்லுமானா, எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சில நேரத்தில் அவங்க போய் கூட சொல்லுவாங்க சொல்லிட்டு ஒரு பதட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க ஃபோட்டோலாம் அனுப்பிட்டாங்க எனக்கு, இந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது. அடிக்கடி இருந்தால் இல்லை நீ வீட்டுக்கு வந்துடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னா, இல்லை நான் அங்கேருந்து வர முடியல, எனக்கு ஒரே கை காலெல்லாம் உதறலாம் இருக்குது, எனக்கு பதட்டமாக இருக்குது, நான் இங்கேயே இருந்துட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே தான் அவங்க கொஞ்சம் தெளிவாகவே என்கிட்ட பேசினாங்க. அவங்க பேசுனால தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ஆனால் இந்த போக்குவரத்துறை வந்து ஒரே ஒன்று சொல்லிக்கிறேன் ஐயா, இந்த உங்களை நம்பி ஆயிரக்கணக்கான பேர் இந்த ஃப்ரீ பஸ்ஸுன்றதுனால இல்லை, கவர்மெண்ட்டு பஸ்ஸுன்ற நம்பிக்கையில் குடும்ப வேலை செய்கிறவங்கலாம் போகிறாங்க. அவங்கக்கிட்ட இருந்து அந்த பணியாளர்கிட்ட வந்து அது கரெக்டாக சீரமைக்க சொல்லுங்கள். உங்களை நம்பி வர ஜனங்க, வயசானவங்க, சின்ன பசங்க இந்த மாதிரி வராங்க. இல்லை ஏதோ அவங்க இன்றைக்கி அந்த சம்பவத்தில் வந்து அந்த கம்பியை பிடிச்சிட்டனால அவங்க உயிர் போயிடுச்சாங்க. அவங்க அது பிடிக்காம தடுமாறி ஊந்துருந்தாங்கன்னா இன்றைக்கி என் பொண்டாட்டியை நான் பார்த்துருக்க முடியாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், இது நல்ல ஒரு இதை பண்ணுங்கள். கவர்மெண்ட்டை நம்பி வர ஜனங்களை இந்த மாதிரி பண்ணாதீங்க. அடுத்தது இதுதான் கோரிக்கை. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.